இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்றாக மத்திய 24:3 இயேசு இடத்துல கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா, எந்த காலத்தையும் சொல்லாமல் மிக தெளிவாக நோவாவின் காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ இந்த நோவாவின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு ஒரு மேப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதை வச்சுட்டு நாம் நம்ம காலத்தை கணிச்சு பார்த்துக்கணும், கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க எப்படி தப்பிச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம தப்பிக்கணும். அவங்க எப்படி அந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களோ நாம் அப்படி ஊழியம் செய்யணும். அது எல்லாமே அந்த 11 அதிகாரம், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அது எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதான் நடந்து முடிஞ்ச சம்பவம் தானே, ஏன் நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வைத்து கொண்டு நாம் இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. வேதம் முழுவதுமே நாம் கடமைக்காக வாசிப்பதற்காகவோ அல்லது நமக்கு ஒரு சரித்திரம் தெரிய வேண்டும் என்பதற்காகவோ எழுதி கொடுக்கப்படவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்வார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ என்ன செய்யி, நான் எகிப்தில் நான் உனக்கு செய்ததை எல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசி அப்படிம்பாரு. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்வார் அதே மாதிரி யாத்திராகமம் 17 அவர் யோசுவாவின் காதுபட வாசி. அதுக்கெல்லாம் எதுக்காக அப்படி சொல்றார் அப்படின்னா, நடந்த சம்பவங்களை நாம் திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அது பின்னால் வரக்கூடியதான நம்முடைய வாழ்க்கைக்கு விசுவாசத்துக்கு ஏதுவாக அமையும். அன்னைக்கு எகிப்தில் காப்பாற்றின ஆண்டவர் இன்னைக்கு நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்னைக்கு பார்வோன் கைக்கு விடுதலையாக்கினவர் இன்னைக்கு நம்மை விடுதலையாக்குவார். அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம். அன்னைக்கு செங்கடல் வழியாக கடந்து போவது ஒரு ஞானசானம் என்று வேதம் சொல்லுது, இன்னைக்கு ஒரு ஞானசானம். இப்படி கம்பாரிசன் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக தந்திருக்கு. அதுல ஒன்று தான் இந்த வசனம். மத்திய 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், அப்படியே டிட்டோவாக இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதில் சில காரியங்கள் நாங்கள் நிறைய இந்த விஷயத்தை எடுத்துகிட்டே வரோம். நோவாவின் காலத்தில் இருந்ததான மக்கள், அந்த காலத்தில் இருந்ததான ஜனங்களுடையதான சூழ்நிலைகளும் இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய சூழ்நிலைகளும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடைய கம்பாரிசனை எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமை, உலகத்தினுடைய நிலைமை, அதே மாதிரி நீதிமான்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நாம் அதை வச்சுக்கிட்டு தான் எப்படி நோவா பிழைக்குள்ளே தப்பிச்சாரோ அதே மாதிரி நாம் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க யுத்தங்களை பற்றியெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிறோம். போன முறை வந்துட்டு பேசிட்டு போனதனுடைய அடுத்த கட்டத்துக்கு உலகம் போயிடுச்சு. போன 3 நாள் கூட்டங்கள் நம்ம பேசின காரியங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இன்னும் மோசமான காரியங்கள் வருகிற வருஷங்கள், அதுக்கு அடுத்த வருஷங்களில் நடக்கும். சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கு. இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. முதலாவதாக நோவா காலத்தில் இருந்த ஜனங்களை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்கள் பார்ப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். போதும். இங்க 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று மனுஷகுமாரர், இன்னொன்று தேவகுமாரர். இந்த மனுஷகுமாரருக்கும் தேவகுமாரருக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல மனுஷகுமாரர்னா யாரு, தேவகுமாரர்னா யார்? இதை குறித்து நிறைய கன்ஃபியூஷன் அல்லது தவறான உபதேசங்கள் இருக்கு. என்ன நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகுமாரர் என்பது தூதர்களை குறிக்கிறது, ஏஞ்சல்ஸ், தூதர்களை குறிக்கிறது. மனுஷகுமாரத்திகள் என்பது மனுஷங்க, பூமியில் இருக்கிறவங்களை குறிக்கிறது. அந்த தேவகுமாரர் தூதர்களும் மனுஷகுமாரத்திகள் மனுஷங்களும் ஒன்றாக சேரும்போது ராட்சசர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு வசனத்தை ஒழுங்கா படிக்காத ஒரு சிலர் சொல்லக்கூடியதான வெளிப்பாடு. ஆனால் பைபிள்ல அப்படி இல்லை. மனுஷகுமாரத்திகளும் தேவகுமாரரும் சேரும் பொழுது ராட்சசர்கள் பிறந்தார்கள் நாங்கள் இல்லவே இல்லை. அக்காலத்திலே பூமியிலே ராட்சசர்கள் இருந்தார்கள் தான் இருக்கு, பிறந்தார்கள்ல, பலவான்கள் பிறந்தார்கள்னு இருக்கு. மைட்டி மென் இங்கிலீஷ்ல இருக்கும், ராட்சசர்களுக்கு ஜைன்ஸ்னு இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவபுத்திரர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கு ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்துன்னு ஒரு குமாரனை கொடுக்கிறார். பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சேத்துன்னு ஒரு குமாரனை கொடுக்கிறார். இந்த சேத்தினுடைய குமாரர்கள் தான் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு பெயர் தேவபுத்திரர்.
தேவனை தொழுது கொள்ளாதவர்களுக்கு பெயர் நார்மல் மனுஷர்கள். அவர்கள் இப்போ நம்ம விசுவாசி, புறஜாதியார் அப்படின்றோம். ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள்னு சொல்றோம். இப்போ நம்மள ஆவிக்குரியவங்கன்னு சொன்னா நாம வந்துட்டு ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஆவினா உண்மையிலேயே ஆவிக்குரியவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா மாம்சமே இல்லாமல் இருக்கணும். ஆவி என்பது மாம்சமும் ரத்தமும் இல்லாததுக்கு பேர் தான் என்னது? ஆவின்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரியவங்கன்னா நம்ம என்ன அர்த்தம்? மாம்சம் ரத்தம் இல்லாமல் இருக்கிறோமா? நாமளும் மாம்ச ரத்தத்தோடு தான் இருக்கிறோம், அவங்களும் மாம்ச ரத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம், அவர்கள் பெறாதிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் தேவபுத்திரர்னா என்னன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி அப்படின்ற மாதிரி. அப்போ தேவபுத்திரர் அப்படின்னா அதான் அர்த்தம். மனுஷகுமாரத்திகள் அவங்க யாருன்னு கேட்டா காயினுடைய வம்சத்தார் இருக்கிறாங்க இல்லையா, அதில் பிறந்த அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொன்னா பிலிவர்ஸ், நான் பிலிவர்ஸ். ஆவிக்குரியவர்கள், உலகத்தார், புறஜாதியார். இதோடைய அர்த்தம். இப்போ நமக்கு என்ன முக்கியம்னா அன்னைக்கு இந்த ரெண்டு கூட்டத்தாருக்குள்ளே இருந்ததான ஒரு பிரச்சனை, இன்னைக்கு அதுதான் மிக முக்கியமாக காணப்படுகிறது. தேவபுத்திரர் சபைன்னு வச்சுக்கோங்க, ஆவிக்குரியவர்கள், நாம் எல்லாருமே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள். இந்த தேவபுத்திரர் என்ன செய்யறாங்களா, மனுஷகுமாரத்திகளோடு கூட தங்களை இணைத்து கொண்டார்கள். அவர்கள் தங்களோடு மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைகிறார்கள்னு வேதம் சொல்லுது. அதோட அர்த்தம் என்னன்னா சபையானது உலகத்தோடு கூட இணைகிறது. நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அவருடைய அர்த்தம் என்ன? இந்த காலத்திலும் தேவபுத்திரர் சபை உலகத்தோடு கூட இணைவதை பிரதானமாய் பார்க்கிறது. ஒரு காலகட்டத்தில் உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருந்துச்சு, வித்தியாசம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுச்சு. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளிலாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். நல்லா கவனிங்க. மிக முக்கியமாக சபைக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வேறுபாடுள்ள வாழ்க்கை. சபைக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கணும். சபை ஒரு நாளும் உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடாது. இது கர்த்தர் கொடுக்கக்கூடியதான நோவின் காலத்தில் இருந்தான மிக முக்கியமான ஒரு கட்டளை. உலகத்தோடு கூட இணைத்துக் கொள்ளக்கூடாதுன்னா என்ன? இன்னைக்கு சபையானது உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். உலகத்துக்குள்ள போகணும். ஆனால் ஓநாயும் ஆடும் ஒன்றாகாது. அதோடைய நிலைமை வேறு, இதோடைய நிலைமை வேறு, அமைப்பு வேறு, உணவு பழக்க வழக்கம் வேறு. அந்த மாதிரி நமக்கும் உலகத்துக்கும் ஸ்பிரிச்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதத்தில் நம்ம அங்கே தான் இருப்போம், ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. ஓநாய் ஆடோடு கூட இணையாது. அதே மாதிரி தான் சபை உலகத்தோடு கூட இணையக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுது. ரோமர் 12:1-2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு